விநாயகப் பெருமானை பாடலால் துதித்து வழிபட்டு தொடங்குவோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இப்போது ஒரு அழகான கதையை பார்ப்போம். சின்ன பிள்ளையாரும் செம்மாங்கனியும். மிக நீண்ட காலத்துக்கு முன்னர் சகல உலகங்களுக்கும் இறைவனாகிய சிவபெருமான் தமது சக்தியாகிய உமாதேவியாருடன் கைலாயலோகத்திலே அமர்ந்திருந்தார். சிவகணங்கள், பக்தர்கள், முனிவர்கள் அவர்களைச் சூழ்ந்து வணங்கி நின்றார்கள். பாலமுருகனும் விநாயகரும் சற்று தள்ளி விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். நாராயணா, மகாதேவா என்று இனிமையாகப் பாடிக்கொண்டே நாரத முனிவர் அங்கே தோன்றினார். அவரது ஒரு கரத்தில் மகதி என்னும் வீணை இருந்தது. மறு கரத்தில் ஓர் அழகிய மாம்பழம் இருந்தது. தங்க நிறத்தில் பளபளத்து அந்த மாம்பழத்தின் இனிய நறுமணம் கைலாய லோகம் முழுவதும் பரவியது. வா நாரதா, வா, உனக்கு எங்கள் ஆசீர்வாதங்கள் என்று ஆசீர்வதித்தார் சிவபெருமான். இறைவா, என் கையிலிருப்பது அதிசய சக்திகள் நிறைந்த அபூர்வ மாம்பழம். எனது தந்தையாராகிய பிரம்ம தேவர் எனக்கு இதை தந்தார். இந்த பழத்தை நான் உண்பதை விட சகல உலகங்களுக்கும் அதிபதியாகிய தாங்கள் உண்பதே சிறந்தது. ஆதலால் இந்த மாம்பழத்தை தங்களிடம் தரவே வந்தேன் என்று பயபக்தியுடன் கூறிய நாரதர் அந்த மாம்பழத்தை இறைவனாரின் பாதங்களில் வைத்தார். பழத்தை ஏற்றுக்கொண்டு புன்னகை புரிந்தார் சிவபெருமான். அதனை உமாதேவியாரிடம் நீட்டினார். தேவி, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பது வேதவாக்கு. நீ இல்லாமல் நான் இல்லை. ஆகவே இப்பழத்தை நீயே சாப்பிடு என்றார் சிவபெருமான். உமாதேவியார் அன்புடன் சிரித்தார். இறைவா, உம்மோடு சரிபாதியாக கலந்துவிட்டவள் நான். இதைவிட எனக்கு வேறெதுவும் தேவையில்லை. ஆகவே இப்பழத்தை நம் பிள்ளைகளுக்கே கொடுத்துவிடலாம் என்றார் உமாதேவியார். விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளைகள் இருவரும் ஓடோடி வந்து தமது தாய் தந்தை முன் நின்றார்கள். அம்மையே, அப்பா, பழத்தை எனக்கே தாருங்கள் என்று பாலமுருகன் முந்திக் கொண்டு கையை நீட்டினார். அம்மா, அப்பா, நான் தான் மூத்த பிள்ளை. ஆகவே பழத்தை எனக்கே தாருங்கள் என்று தும்பிக்கையை நீட்டினார் பாலவிநாயகர். நாதா, பழத்தை இரண்டாக வெட்டி இருவருக்கும் கொடுத்து விடுங்கள் என்று உமாதேவியார் இரக்கத்தோடு கூறினார். சிவபெருமான் சிரித்தார். இல்லை தேவி, இது விசேட சக்தி கொண்ட அபூர்வ பழம். அதை பகிரக்கூடாது. இது ஒருவருக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும். பின்னர் தமது பிள்ளைகளை நோக்கினார். பிள்ளைகளே, தேவலோகம், பூவுலகம், பாதாள உலகம் ஆகிய 3 உலகங்களையும் முதலில் சுற்றி வருபவர் யாரோ அவருக்கே இந்த பழம் கிடைக்கும் என்று கூறினார். 2 பிள்ளைகளும் தந்தையின் சொல் கேட்டு அவரை வணங்கினார்கள். அப்படியே ஆகட்டும் தந்தையே என்று கூறினார்கள். இளையவரான பாலமுருகன் வேகம் மிகுந்தவர். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் தமது மரகத மயில் வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்தார். அந்த அழகிய மயில் அவரைச் சுமந்து கொண்டு விரென்று கிளம்பி விண்ணில் பறந்தது. தொந்திப் பிள்ளையாரின் வாகனமான மூஞ்சூறு பெருச்சாளி உலகை வலம் வருவதற்கு தயாராக தனது வாளைச் சுழற்றியபடி அருகே வந்து நின்றது. ஆனால் பிள்ளையார் அதன் மீது ஏறி அமரவில்லை. ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினார். அதே வேளையில் முருகப் பெருமானை சுமந்து கொண்டு மயில் வாகனம் தேவ உலகம், பூவுலகம், பாதாள உலகம் முதலிய உலகங்களையெல்லாம் வலம் வந்து கொண்டிருந்தது. அந்தந்த உலகங்களில் வாழும் தேவர்கள், மக்கள், அசுரர்கள் யாவரும் முருகப் பெருமானை வணங்கி மலர் தூவி வாழ்த்தினார்கள். சிந்தித்துக் கொண்டிருந்த பிள்ளையாருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. சகல உலகங்களுக்கும் அதிபதி சிவபெருமான்தான். அவரது சக்தியாக விளங்குபவர் அன்னை உமாதேவியார். எல்லா உயிர்களும் எல்லா உலகங்களும் இந்த இருவருள்ளும் அடக்கம். சிவபெருமானையும் உமாதேவியாரையும் சுற்றி வந்தால் 3 உலகங்களை மட்டுமல்ல, அண்ட சராசரங்களையும் சுற்றி வந்ததாகத்தான் அர்த்தம். இவ்வாறு சிந்தித்து முடிவு கண்ட சின்ன பிள்ளையார் பயபக்தியுடன் தமது அன்னையாகிய உமாதேவியாரையும் அப்பனாகிய சிவபெருமானையும் சுற்றி வந்து வணங்கி நின்றார். அவரது புத்தி கூர்மையையும் பக்தியையும் பெற்றோர் மேல் அவர் கொண்ட பாசத்தையும் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அதிசய மாம்பழத்தை சின்ன பிள்ளையாருக்கே வழங்கி ஆசீர்வதித்தார். பிள்ளையாரும் தமது பெற்றோரை மீண்டும் வணங்கி அப்பழத்தை பெற்று மகிழ்ந்தார்.
அன்பான பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரே உங்கள் முதற் தெய்வங்களும் முழு உலகமும் ஆவர். பால விநாயகரைப் போலவே நீங்களும் உங்கள் பெற்றோரை மதித்து போற்றி வாழக் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களது ஆசீர்வாதத்துடன் இவ்வுலகத்தில் நீங்கள் முழு வெற்றி அடைய முடியும் என்பதை எப்போதும் மறவாதீர்கள். ஓ, நீங்கள் இப்போது என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். யாரோ ஒருவர் மகிழ்ச்சியற்றவராக இருக்கப் போகிறார். நல்லது, அது ஒரு பெரிய கதை. அதனை பின்னர் ஒருமுறை பார்க்கலாம். Please like, share, subscribe and comment.